தமிழகத்தில் முருங்கைக்காய் விலை உச்சம் தொட்டு வரும் சூழலில் இந்த விலையேற்றத்திற்கு காரணம் என்ன என்பதை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் காய்கறி மார்க்கெட்டுக்கு சென்ற பலருக்கு ஷாக் கொடுத்துள்ளது முருங்கைக்காயின் விலை. வழக்கமாக ஒரு முருங்கைக்காயை 10 ரூபாய் கொடுத்து வாடிக்கையாளர்கள் வாங்கி வந்த சூழலில் தற்பொழுது 50 முதல் 80 ரூபாய் வரை கொடுத்து, அதாவது ஒரே ஒரு முருங்கைக்காயை வாங்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் 1 கிலோ முருங்கைக்காயின் விலை 400 ரூபாய் முதல் 500 ரூபாய் வரை விற்பனையாவதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இப்போ இருக்கிற சூழ்நிலை இங்கே முருங்கவே இல்லை. இங்கே சொல்ல போனால் 400 ரூபா சொல்லிட்டு இவங்களும் விற்கிறது இல்லை, வாங்குற ஆளுங்க கிடையாது. நானும் வாங்கவே இல்லை. ஆனால் நான் எப்போ வந்தாலும் முருங்கை ஒரு 5-6 எடுத்துகிட்டு போவேன். இன்றைக்கி மார்க்கெட்லேயே முருங்கைக்காய் கிடையாது. 400 ரூபா சொல்கிறாங்க, எங்களால் வாங்கவும் முடியாது. இது மட்டுமின்றி இதர பச்சை காய்கறிகளின் விலையும் கணிசமாக உயர்ந்துள்ளதால் அவதிக்குள்ளாகி உள்ளதாக புலம்புகின்றனர். எவ்வளோ கொடுத்து நாங்கள் இப்படி சாப்பிட முடியும், இவ்வளோ வாங்கி சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு. அதனால 1 கிலோ வாங்குறது 4 கிலோ வாங்குற நிலமையில வந்துக்குது. நான் வாங்குறதே யோசனை பண்ணுறேன். நான் இப்போ வாங்கலாமா, 1/2 கிலோ வாங்கலாமா, 1/4 கிலோ வாங்கலாமான்னு விலைவாசிலாம் விசாரிச்சிங்களா? எப்படி இருக்கு நிலவரம்? விலை அதிகமாக தக்காளிலாம் 80 ரூபாய் போகுது. இப்போ 50 ரூபா, வெங்காயம் 80 ரூபா சொல்கிறாங்க. இது உருளைக்கிழங்கு 70 ரூபா சொல்கிறாரு. பூண்டு 4 ரூபா சொல்கிறாங்க. இப்படிலாம் நிறைய விலை. இது நாங்கள் வீட்டில் கேட்டாங்க 6 கிலோ வாங்கிப்பாங்க. இந்த விலையேற்றத்திற்கு வரத்து குறைவே முக்கிய காரணம் என வியாபாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது. மழை மற்றும் பனிப்பொழிவால் முருங்கையின் வரத்து குறைந்து வருவதால் காய்கறி சந்தைகளிலும் முருங்கை வரத்து குறைந்து விட்டதாம். இதனால் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ள சூழலில் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர். கேட்டால் அங்கே மழை 2 வண்டி வரல, அது வரலங்க. கவர்மெண்ட் தான் அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணும். அங்கே மழை வராதனால இங்கேயும் காய்கறி வரலன்னா இங்கேயும் மக்கள் கஷ்டம் தான் போடுவாங்க. ஒவ்வொரு நாளும் அந்த காய்கறிகளை நம்பி தானே மக்கள் இருக்காங்க. சமையல் சாப்பிட்டாகணும்ல. இது ரேட் அதிகமாகிட்டு போய்கிட்டே இருந்ததுன்னா மாதிரி ஒரு பிரோஜனமும் இருக்காது. விழுப்புரத்தில் மழைன்னு சொல்லி வண்டி வரலன்னு சொல்லி இங்கே ஏறிட்டுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்காக மாதிரி மொத்த மெட்ராஸும் கஷ்டப்பட வேண்டியிருக்கும்ல. இது மட்டுமின்றி வெங்காயம், பூண்டு உள்ளிட்டவற்றின் விலையும் உயர்ந்து வருவதால் செய்வதறியாது தவிப்பதாக குமுறுகின்றனர் பொதுமக்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக மதுரவாயல் செய்தியாளர் சுரேந்தர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.